நாலாவது எபிசோட்ல ஒருத்தனையும் பார்த்த கிராஸ் பண்ண விடாம இங்க பிளேயர் 96 கட்டையை போட்டு நிக்க இங்க ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருந்தவனுங்க ஒவ்வொருத்தரா தடுக்கி விடுறானுங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைம் குறைஞ்சுக்கிட்டே வர இப்படியே விட்டோம்னா பிள்ளையோட அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு அவன் கூட உருண்டு போராடி சண்டை போட்டு கைத்துல மாட்ட விட்டு கைலாசத்துக்கு அனுப்பிடுறான். மத்தவனுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தவி தவி இங்க வர ஆரம்பிக்கிறானுங்க. அதே நேரத்துல அவ பாய் ஃப்ரெண்டும் என் கூட வா உன்னை பத்திரமா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல என் கால் உடஞ்சிருக்கு உன்னால என்ன தூக்கிட்டு போக முடியுமான்னு கேட்க திருன்னு முடிக்கிறான். அப்ப பொத்திட்டு போன்னு பாய் ஃப்ரெண்டையும் அனுப்பி வச்சிடறா. இப்படி எல்லாரும் கிராஸ் பண்ணதும் மிச்சம் இருந்த 1-2 நிமிஷத்துல உன்னை நான் காப்பாத்துறேன்னு ஜின்னு திரும்பி வர பாக்க என் குழந்தைய காப்பாத்த ஒரு ஆளாச்சும் உயிரோட இருக்கணும்னு அவளே பள்ளத்துல குதிச்சு செத்து போயிடுறா. இங்க பிளேயர் 246 காப்பாத்தி கப்பல்ல கூட்டிட்டு போன நார்த் கொரியா அக்காக்கு சோல்ஜர் பாஸ் கால் பண்றான். நீயே அவனை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போறனா அவன் பொண்ணை ஏதாச்சும் பண்ணிடுவோன்னு மிரட்ட தீவுக்கு திரும்ப வந்து எனக்கு இங்க ஒரு வேலை பாக்கி இருக்கு நீ மட்டும் இங்க தப்பிச்சு போன அனுப்பி வைக்கிறா. இங்க பிளேயர் 222 செத்து இருந்தாலும் அவளோட குழந்தை உசுரோட இருக்கிறதுனால இப்போதைக்கு மிச்சம் இருக்கிற 8 பேரோட சேர்த்து மனசாட்சி இல்லாதவனுங்க அந்த குழந்தைய அவங்க அம்மாவோட இடத்துல உள்ள இருக்கிறானுங்க. ஆனா உள்ள இருக்கிற எவனுக்கு இது பிடிக்காம நேத்து பிறந்த குழந்தைக்கு பில்லியன் கணக்கில் பணம் போகுதுன்னு கடைசி கேம்ல முடிச்சிடலான்னு அடுத்த கேம் விளையாடலான்னு வெறிகுண்டு ஓட்டு போடுறானுங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டு இருந்த ஹீரோவோட ஆளு டிடெக்டிவ்க்கு போன் அடிச்சு அந்த கேப்டன் கம்பனாட்டி கேம் நடத்துற லீடரோட ஆளுதான் சொல்றதுக்குள்ள இது தெரிஞ்ச கேப்டன் எல்லாவனுக்கும் ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதானு போட்ல இருக்க பூரா பேலையும் போட்டு தள்ளுறான். கடைசியா கேங் லீடரை கொள்றதுக்குள்ள பின்னாடி இருந்த டிடெக்டிவ் கேப்டனை போட்டுறான். இங்க லீடர் ஜின்ஹுவை கூப்பிட்டு அந்த குழந்தை மேல இருந்த பாசத்துல இந்த கத்தியை உனக்கு தரேன் இதை வச்சு ராத்திரியோட ராத்திரியா தூங்கிட்டு இருக்கவனுங்க சங்கர்த்து சாகடிச்சிருன்னு சொல்ல உனக்கு எதுக்குடா திடீர்னு எங்க மேல இவ்வளவு பாசம்னு ஜின்ஹு கேட்க அப்பதான் இவனுக்கு தெரியுது இந்த லீடர் தான் பிளேயர் ஒன்னா உள்ள வந்து நம்ம கூடவே இருந்து குட்டையை குழப்பிருக்கான்னு. 5வது எபிசோட்ல லீடர் கொடுத்த கத்தியை வச்சு எல்லாவனையும் கொல்லலான்னு போனா கடைசி நேரத்துல மனசு மாறி பொழைச்சு போங்களான்னு விட்டுறான். இங்க நார்த் கொரியாக்காரி தீவுக்குள்ள வந்துட ஏர் வெண்ட் வழியா சோல்ஜர் லீடரோட ரூமுக்குள்ள பூந்து 2 பேரோட டேட்டாவும் எரேஸ் பண்ணி மிரட்டுறா. வேற ஒரு ரூம்ல இருக்குன்னு லிஃப்ட்ல கூட்டிட்டு போற வழியிலேயே திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதே நேரத்துல இவனோட ஆளுங்க பிளேயர் 246 போட போட்டு பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இருக்கானுங்க. கடைசி ரவுண்டுக்கு பயணங்களாம் ரெடி ஆகி போனா மொரட்டுத்தனமா ஸ்கொயர் ட்ரையாங்கிள் சர்க்கிள்னு 3 பில்லர் சேர்ந்து நிக்குது. கீழ இருக்கிற லிஃப்ட் வழியா இருக்க ஸ்கொயர் மேல எல்லாவனும் ஏற இந்த கேமோட ரூல்ஸ் சொல்றானுங்க. ஒவ்வொரு பில்லர்ல இருந்தும் ஒவ்வொருத்தரையும் தள்ளி விட்டா போதும். இப்படி 3 பில்லர்லயும் 3 பேரை பலி கொடுத்தா மிச்சம் இருக்கிறவனுங்க எல்லாம் ஜெயிச்சிடலாம். இவனுங்க 6 பேரும் ஹீரோ குழந்தை பயந்தாங்கோலி 3 பேரை மட்டும் தள்ளி விட்டு நம்ம ஜெயிச்சிடலாம்னு பேசிட்டு இருக்க ஆளை வச்சு பட்டனை பிரஸ் பண்ணி ஈஸியான டார்கெட்டான பயந்தாங்கோலிய பாய் ஃப்ரெண்டு இரும்பு பைப்பை வச்சு தள்ளி விட்டு கொண்டுறான். அடுத்த பில்லருக்கு பாதை உருவாகுது. ஆனா இந்த ரவுண்ட்ல குழந்தையும் ஜின்னும் பிரிச்சாதான் ஜெயிக்க முடியும்னு ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு ஒருத்தனை செலக்ட் பண்ணி கோட்டை கழட்டி கயிறா மாத்தி அவனை சென்டருக்கு மட்டும் இழுத்துட்டு அனுப்பினா நம்ம பையன் லீடர் கொடுத்த கத்தியை வச்சு கயிறு அறுத்து விட்டு வந்தவனை முக்கில் நிப்பாட்டுறான். கடைசி நேரத்துல பாய் ஃப்ரெண்டு டீமேட்டையே தள்ளி விட்டு புள்ளைய காப்பாத்துறதுக்காக ஜின்னு பக்கம் சேர்ந்துடுறான். இங்க அக்கா கத்தி குத்து வாங்கி சாகர நேரத்துல இருக்கும்போது ஊந்து போய் லிப்ட திறந்து எதிர்பார்க்காத நேரத்துல கண் எடுத்து கதையை முடிச்சிடறா. அதே நேரத்துல 246 துரத்திட்டு போன சோல்ஜரை தீவை தேடி வந்த டிடெக்டிவ் போட்டு தள்ளி காப்பாத்திடுறான். இங்க நம்ம தலைவன் கத்தியை வச்சுட்டு தரமா நிக்க உங்களுக்கு எதுக்கு தம்பி சிரமம் அங்கிட்டு கொண்டு போய் தள்ளி விடுறதுக்கு தரமா ஒருத்தர் ரெடி பண்ணுவோம்னு டீம்ல ஒருத்தரை பிடிச்சி கைய காலெல்லாம் உடைச்சு கடைசி ரவுண்ட்ல பலி கொடுக்கறதுக்கு ரெடி பண்றானுங்க. இது பிடிக்காம ஹீரோ வேண்டான்னு சொல்ல இது சரிப்பட்டு வராதுன்னு எல்லாவனும் அடிச்சுக்கிட்டு உண்டதுல ஹீரோ குழந்தை பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தான் மீதி இருக்கானுங்க. இப்போ கடைசி ரவுண்ட்ல இவனுங்கள்ல யாராச்சும் ஒரு ஆள் செத்தாதான் மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிக்க முடியும். இல்லனா 3 பேர் 6வது எபிசோட்ல 3வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே பாய் ஃப்ரெண்ட் உஷாரா முன்னாடி போய் கம்பியை எடுத்துட்டு புள்ளைய மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ பின்னாடி போன்னு சொல்றான். அவன் கிட்ட பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நானே கீழே குதிச்சிடுறேன் நீனும் புள்ளையும் வெளியே போயிருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். ஜின்னுவும் வேற வழி இல்லாம பாலத்துல குழந்தைய வச்சுட்டு 3வது ரவுண்ட்ல யாராவது ஒரு ஆள் அவுட் ஆகிறதுக்கு கன்ஃபார்மா இவன் குழந்தைய கொண்டுடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகி பாலம் சுருங்கும் போது கத்தி எடுத்துட்டு பாதி பிரிட்ஜ்ல டைவ் அடிச்சிடறான். ஒன்னே மாதிரி ஒருத்தன் உசுரோடவே இருக்க கூடாதுன்னு கொல்ல போக குழந்தைய அந்த இடத்துல நிப்பாட்டி பக்கத்துல வந்தா குழந்தைய கீழே போட்டுருவேன் மரியாதையா கத்திய கீழே போட்டுன்னு சொல்ல இவனும் தூக்கி போட்டுறான். அதே நேரத்துல அங்க பிளேயர் 246 கிட்ட தீவு எங்க இருக்குன்னு கேட்டு கோஸ்ட் கார்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தம்பிகாரன் அண்ணன் தேடி வரான். பட்டன் அமுக்குனாதான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுன்றதுனால குழந்தைய கீழே வச்சுட்டு கத்திய வச்சு ஜின்ஹு குத்தி கொள்ளலான்னு வந்தா நடந்த சண்டையில 2 பேரும் உருண்டு போய் கான்கிரீட் கம்பியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கானுங்க. வீட்டு தாங்காம கிரிப் ஸ்லிப் ஆகி பாய் ஃப்ரெண்ட் செத்துற ஜின்ஹு மேல ஏறி வந்துடுறான். ஆனா இன்னும் பட்டனை பிரஸ் பண்ணாததுனால அதை அமுக்கிட்டு யாராச்சும் ஒரு ஆள் எலிமினேட் ஆகிரணும். 2வது வாட்டியா ஜின்ஹு ஜெயிக்க போறான்னு விஐபி எல்லாம் இங்க ஆர்வத்தோட இருக்க நாங்க ஒண்ணும் பந்தய குதிரை இல்ல நாங்க சாதாரண மனுஷங்க சொல்லிட்டு செத்துறான். அதே நேரத்துல கோஸ்ட் கார்ட்லாம் வந்துற லீடர் தீவுல இருக்க மொத்த பாமையை ஆக்டிவேட் பண்ணிட்டு விஐபி க்ரூலாம் எவாக்குவேட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா குழந்தை கூட்டிட்டு போகும்போது தான் தம்பிகாரன் கண்ணோட வந்து நிக்கிறத பாப்பான். இதுக்கப்புறம் நீ வயசுக்கு வந்தா என்ன வரலாம் என்னன்னு ரெண்டா சின்ன சாமின்னு கடையை மொத்தமா காலி பண்ணிட்டு புதுசா கடையை போட கிளம்பிடுறானுங்க. குழந்தையும் அது ஜெயிச்ச 45.6 பில்லியனை சேர்த்து தம்பி கிட்ட லீடர் ஒப்படைச்சிட்டு அங்க ஜின்னுவோட பைசா மொத்தத்தையும் எடுத்து அமெரிக்கால இருக்க அவளோட பொண்ணு கிட்ட உங்க அப்பா செத்துட்டாருமான்னு லீடர் கொடுக்குறான். கொரியால இருக்க வேண்டியவன் யூஎஸ் எதுக்குடா சுத்திட்டு இருக்கான்னு பார்த்தா எல்லாக்காவே ரெக்ரூட்டரா போட்டு அமெரிக்கன் ஸ்குவிட் கேம் நடத்துறதுக்கு அட்மிஷன் போடுறானுங்க. அடுத்து இதை பத்தி பேசலான்னு கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.